சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவை என்கிற ஒரு உரையாடல் இங்கே முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கிற இந்திய தண்டனை சட்டம் இப்பொழுது அதை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அந்த தண்டனை சட்டத்தின் மூலமாகவே இந்த குற்றங்களை கையாள முடியும் என்பதில் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஆனால் பிரிவென்ஷன் மற்றும் இழப்பீடு காம்பன்சேஷன் என்கிற இந்த இரண்டு புள்ளிகளுக்கு நாம் அவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது. ஆகவே அருள் கூர்ந்து அடுத்து வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்துவிடும் ஒரு துயரமான சம்பவம் நம் நெஞ்சை உலுக்கி விடுகிறது. நம் சமுதாயத்தை தலைகுனிய செய்து விடுகிறது. பெண்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையே தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை பறிக்கும் ஆணாதிக்கமும் இந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இந்த வேதனையை தான் நேற்றைய தினம் நமது உறுப்பினர்கள் பலரும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள். ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும், எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் ஏற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன்.